சார் போராடிட்டு தான் இருக்கும், ஆனால் ஜெயிப்பமா தான் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தனுசு ராசி போராடி தான் வாழ்க்கையை ஜெயிச்சாகணும். நல்ல ஒரு முயற்சியோட. ஏன்னா தனுசு ராசி நம்மளாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க, ரொம்ப நெகட்டிவ் ஆகிட்டீங்க. நம்ம லைஃப்லாம் அவ்வளோதான், இதுக்கப்புறம்லாம் எல்லாம் ஒன்றுமே நடக்காது அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் வரும், தேடி வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதற்கான முயற்சிகள் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டலாம் பணம் கேட்டிங்கன்னா திருப்பி ஒரு வாட்டி கேளுங்க, அந்த பணம் திருப்பி வரும். நீங்கள் காதலிக்கிறீங்க, உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒத்துக்கலை, செய்யலை, சண்டைகள் இருக்குது, எப்போ பேசலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் உங்கள் வீட்டில் சம்மதம் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காதல் திருமணமாக மாறும். மனசு நொந்து போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லார்கிட்டையும், சொந்தக்காரங்கிட்ட, கூட பிறந்தவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் அவமானப்பட்டு நிற்கிறீங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும்னு பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் இயற்கையாகவே ரொம்ப நேர்மையாக நியாயமாக எதையும் செயல்படக்கூடியவர்கள். நிறைய பேர் வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். சார் போராடிட்டு தான் இருக்கும், ஆனால் ஜெயிப்பமா தான் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தனுசு ராசி போராடி தான் வாழ்க்கையை ஜெயிச்சாகணும். ஜெயிச்சிருவீங்க. அந்த மனநிலையோடு நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அதனால் தனுசு ராசியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 42 நாளில் வேலை மாற்றத்துக்கு முயற்சி கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கேயே ஆட்சி வலு பெற்றிருக்கும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை மாற்றம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசி அன்பர்கள் இருக்குது. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ஒரே கம்பெனிலே இருப்பீங்க. நேர்மையாக இருக்கணும், நம்ம ஓனருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது, நம்ம வேலை செய்கிற இடத்துல யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு இருப்பீங்க. ஆனால் அந்த நேர்மை நியாயம் உங்களுடைய ஓனருக்கு தெரியாது, உங்கள் பாஸுக்கு தெரியாது, உங்களுடைய கம்பெனியில் இருக்கவங்களுக்கும் தெரியாது. அதனால் நிறைய காலகட்டத்தில் உங்களை போட்டு நசுக்குவாங்க. சில பேருக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தனா நியாயமாக இருந்தனால பாலிடிக்ஸ் பண்ணி வேலையை விட்டு வெளில அனுப்பிச்சு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்க. அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல ஒரு முயற்சியோட. ஏன்னா தனுசு ராசி நம்மளாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க, ரொம்ப நெகட்டிவ் ஆகிட்டீங்க. நம்ம லைஃப்லாம் அவ்வளோதான், இதுக்கப்புறம்லாம் எல்லாம் ஒன்றுமே நடக்காது அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது 7 சனி காலகட்டத்தில் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரீங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம், வேலையில் இருக்கக்கூடிய பதவி உயர்வு, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். அதேமாதிரி பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் கலைத்துறையில் இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டில் இருக்கலாம், இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், எந்த துறையில் இருந்தாலும் சரி, ஹோட்டல் வச்சுருக்கலாம், எந்த துறையில் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் வரும், தேடி வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதற்கான முயற்சிகள் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் பார்த்து வச்சுருப்பீங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு ஐடியாஸ்லாம் புதுசாலாம் எதுவும் கொடுக்க வேண்டாம். நீங்களே நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க. அதை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு பிரச்சனை. அதை நீங்கள் செய்யும்போது சில தடைகள் வந்திருக்கும், தாமதம் வந்திருக்கும், அதனால் அப்படியே ஓரம் வச்சுருப்பீங்க. நிறைய பேருக்கு பணம் இல்லாமல் என்ன சார் பண்ணுறது, பணம் இல்லாமல் என்னென்ன ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டலாம் பணம் கேட்டிங்கன்னா திருப்பி ஒரு வாட்டி கேளுங்க, அந்த பணம் திருப்பி வரும். அதே போல் பேங்க் லோன் அப்ளை பண்ணுறவங்க கடந்த காலகட்டத்தில் கேன்சல் ஆகிருக்கும், ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா பேங்க் லோன் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு வராத பணங்கள், ரொம்ப நாளாக வராத பணங்கள்லாம் திடீர்னு உங்களுக்கு வர்றதுக்கான
வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பணமே இவங்க தரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க, நேரில் போய் பார்த்து கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலை வளர்ச்சி அடைகிறதுக்கான ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே நம்ம வந்து டிராஸ்டிக்காக நம்ம மாற்றணும்னு சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் அடுத்த ஒரு நிலைக்கு போகிறதுக்கான ஒரு அற்புதமான நாட்கள் இந்த 42 நாட்கள். இதற்கான முயற்சிகள் செய்யுங்க. நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வராத பணங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தனுசு ராசி என்பவர்கள் உங்களுடைய சேவிங்ஸே யாருக்கா கடனாக கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு சரி ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அவர் அடுத்த மாதம் தரேன்னு இருப்பார், 1 வருஷம் ஆச்சு தரல, 2 வருஷம் ஆச்சு தரல. சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, நம்ம பேங்க்கில் தானே இருக்குது, வெளில எங்கேயாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கலாம், கம்மி இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருப்பீங்க, ரொம்ப அதிக இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துருக்க மாட்டீங்க. கம்மி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துமே நல்லா கொடுத்துட்டு இருந்தார், திடீர்னு பார்த்தா அவருக்கு ஏதோ பிரச்சனை, தரேன்னு சொல்கிறாரு ஆனால் தரல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அந்த பணங்கள்லாம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள தருணமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் காதலிக்கிறீங்க, உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒத்துக்கலை, செய்யலை, சண்டைகள் இருக்குது, எப்போ பேசலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் உங்கள் வீட்டில் சம்மதம் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காதல் திருமணமாக மாறும். அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் நிறைய கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நிறைய தனுசு ராசி என்பவர்கள் நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ பொண்ணு பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பையன் பார்த்துருப்பீங்க, உங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. அதுவும் மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அது வேறு மூல நட்சத்திரம்னா மாமியாருக்கு ஆகாதுன்னு வேறு ஒரு பழமொழி வேறு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மூல நட்சத்திரக்காரர்கள் கடந்த ஒரு என்ன சொல்லுது இந்த 7 சனி காலகட்டத்தில் ஒரு 5 வருஷமாக நான் பொண்ணு பார்க்குறேன், பையன் பார்க்குறேன்னு கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும், வராமல் இருக்கவே இருக்காது. அதுக்கு என்ன தெய்வ வழிபாடுன்னு பின்னாடி சொல்கிறேன், அதை கவனிச்சிக்கங்க, அதை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணமாகி பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, தேவையில்லாத ஒரு சண்டை போட்டிருப்பீங்க, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடாகி பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க. அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் போய் பேசுங்க. ஏன்னா நிறைய தனுசு ராசி என்பது என்னென்னா கொஞ்சம் ஈகோ மனசுக்குள்ளே இருக்கும், நம்ம போய் என்ன பேசுறது, அவங்களா பேசிட்டோன்ற அந்த ஈகோ இருக்கும். அது தப்பு கிடையாது. ஆனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் மனைவி தானே, உங்கள் கணவர் தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அப்போ போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக திரும்பி சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சரி நீங்கள் வந்து பிரிஞ்சிட்டீங்க, நிறைய பேர் வந்து டைவர்ஸ்லாம் கூட சில பேருக்கு ஆகிருக்கு, ஆகாமலாம் இல்லை. ஏன்னா 7 சனி அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை, எல்லாத்துலேயும் தகராறு, உங்கள் பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸுலாம் போய் பிரியக்கூட சூழல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி இருந்தவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மறு திருமணத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய தனுசு ராசி நொந்து போயிருக்கீங்க, ஐயோ கல்யாணமாக வேணாம் அப்படின்ற அளவுக்குலாம் இருக்கீங்க. அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மா அப்பாக்காக, உங்கள் கூட பிறந்தவங்க நீங்கள் ஒரு திருமணம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஒரே பொண்ணாக இருப்பீங்க, ஒரே பையனாக இருப்பீங்க, உங்களை நினச்சிக்கிட்டே வருத்தப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்காகவாது மனசு மாதிரி வேறு ஒரு திருமணத்துக்கு சம்மதிச்சு திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் இருக்கும்போது, அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், ஒரு இடம் வச்சுருப்பீங்க, வீடு வச்சுருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை அந்த இடத்த விற்க முடியல, வீடை விற்க முடியல, அந்த இடம் விற்றா என் கடன்லாம் தீர்த்துருவேன், வீடை விற்றா என் கடன்லாம் தீர்த்துருவேன், நிறைய பேர் அதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. கடந்த ஒரு 2.5 வருஷமாக ரொம்ப கம்மி ரேட்டு கேட்டிருப்பாங்க. இல்லை சில பேர் அட்வான்ஸ் கொடுத்து கடைசியில் அவங்க முடிக்க முடியாமல் போய் இப்போ அந்த அட்வான்ஸை கூட திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கவங்களாம் தனுசு ராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதனால் உங்களோட நீண்ட கால பிரச்சனைகள், உங்களுடைய கடன் தான் உங்களுடைய எதிரியே. தனுசு ராசிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கடன் மட்டும்தான் சார் பிரச்சனை, கடனை மட்டும் தீர்த்தா நான் எந்த வேலையும் கூட செய்யறதுக்கு விருப்பப்படல சார், இப்போ நிம்மதியாக இருப்பேன்னு நினைக்கக்கூடிய அளவில் மனசு நொந்து போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லார்கிட்டையும், சொந்தக்காரங்கிட்ட, கூட பிறந்தவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் அவமானப்பட்டு நிற்கிறீங்க. அது காரணம் அந்த இடமா இருக்கலாம். அந்த இடத்த விற்றுட்டு அது மூலமாக வரக்கூடிய காசு உங்களுக்கு நீண்ட கால பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான தருணமாக இருக்க போகுது. அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம்.
இந்த காலகட்டத்தை விட ஒரு சிறப்பான காலகட்டம். குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. இந்த காலகட்டத்தில் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் டாக்டரை பார்க்கறது கண்டிப்பாக நல்ல பலனை தரும். அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க. நல்ல ஒரு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை தவழக்கூடிய சத்தத்தை கேட்க போகிறீங்க. அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பிபி ஏறிடுச்சு, சுகர் ஆகிடுச்சு, இது மாதிரி ஒரு 7.5 சனி காலத்தில் ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கும். சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், சில பேருக்கு நிறைய பேருக்கு ஆப்ரேஷன்லாம் ஆகிருக்கு. அதுலேருந்து மீள முடியாமல் இருக்கீங்க. அப்படியே நீங்கள் என்ன ஆகிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் என்னால் எதுவும் செய்ய முடியாது, இதுக்கப்புறம் நான்லாம் பெருசாக செய்கிற மாதிரி இல்லைன்றதுக்காக தான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை குறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டீங்க. அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அந்த 7.5 சனி காலகட்டத்தில் ஒரு விபத்து, ஆப்ரேஷன், உடல்நிலை பாதிப்பு எல்லாமே வந்து தான் தீரும். அப்போ தான் உங்கள் கூட இருக்கவங்க யார், உங்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்கலாம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான மருந்தை போய் திருப்பி ஒரு வாட்டி உங்கள் டெஸ்ட்டெல்லாம் எடுங்க. அந்த மருந்தோட அளவு குறையும். அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி, அதாவது தேவையில்லாத செலவுகள், மருத்துவ செலவுகள் குறையும். நல்லா திருப்பி ஆரோக்கியமாக நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த 42 நாள் இருக்க போகுது. அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய நேரமாக இருக்கும். நிறைய பேருக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், வெளியூரில் போய் வேலை பார்க்கணும். ஏன்னா நிறைய கடன் பட்டிங்க, கடனை தீர்க்கறதுக்கு என்ன வழி, வேறு வழி இல்லை, வெளிநாடு போனால் தான் வேறு வழி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நிறைய இடத்துல அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் கிடச்சிருக்காது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னவாக இருக்கும்னா, நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். முடிஞ்சால் திருச்செந்தூர் போய் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா சிறப்பு. உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் உங்கள் ராசிக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான். இந்த 42 நாட்களில் அதுக்கான பிரார்த்தனை பண்ணுங்கள், வெற்றி அடையலாம். நம்ம சொன்ன பலன்கள்லாம் கோச்சார பலன்கள். உங்கள் சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னா நல்ல யோக பலன்கள் கிடைக்கும். எதை செய்யும்போது உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. ஏன்னா நிறைய பேர் தேவையில்லாத விஷயங்களை நிறைய செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு ஜாதகம் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது. என்ன செஞ்சால் நல்லது அப்படின்றது உங்கள் சுயஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்கணும் இருக்கப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இல்லை டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன் வராது, ஜாதகம் இல்லாதவங்களுக்கு மட்டுமே இது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தரணும்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.